ஹாய் சார், உங்க பேரு? குட் மார்னிங், ஜெய் கணேஷ். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஓகே, நான் கோயம்புத்தூர் அரசு படுத்துட்டு இருக்கேன். ஓகே, நாங்க வந்து சிசிடிவி கேமரா அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓ நைஸ். சோ இன்னைக்கு அலுமினி மீட் வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமா இல்ல முன்னாடி வந்திருக்கீங்க? இல்ல, தேர்ட் டைம் Third time வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கீங்க. எஸ். ஓகே, சோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க இந்த அலுமினி மீட்ல? இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இது வந்து என்னுடைய காலேஜ். இங்கே நான் எதிர்பார்த்து இதுதான் வேணும்னு நான் எதிர்பார்த்து வர முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, இந்த காலேஜில் சேர்றப்போ வந்து அதாவது மார்க் கம்மியாகவும் ஒரு படிப்பு வசதி இல்லாதவங்க தான் நாங்கள் சேர்ந்தேன். பட் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறது, வேடந்தாங்கல் பறவை மாதிரி இங்கே வந்தோம், இங்கே பார்த்தோம். இந்த காலேஜ் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஒன்றுமே தெரியாத எங்களை வந்து அழகாக டியூன் பண்ணி ஒரு கம்பெனி, இன்னைக்கு ஒரு கம்பெனி வச்சு ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டர்ன் ஓவர் கொடுத்தது வந்து ஜிபிடிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். கண்டிப்பா சார். ஸோ இந்த அலுமினி மீட்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஃப்ரெண்டை பார்த்துருக்கீங்க? என்னையும் எந்த ஃப்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் வந்து அலுமினி ஆக்டிவிட்டியில அதிகமா இருக்கிறதுனால நான் நிறைய பேர் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து ஆனா என்னன்னா இப்ப நிறைய பழைய சீனியர்ஸ் எல்லாம் பாக்குறது ஆச்சரியமா இருக்கு. 61 பேட்ச்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நான் பிறக்கவே இல்லை. அப்போ வந்து அந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களே ரொம்ப ஆக்டிவா வர்றப்போ நானெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏங்க நான் வந்து பேசலாமா, நாங்க வந்து நான் வந்து போட்டோ எடுக்க தான் வந்தேன். நான் அந்த ஜென்டில்மேன் தான் வந்து அலுமினியான்னு கேட்டாரு, வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வேற? ஓகே, சோ இது எவ்ரி இயர் நடக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? என்ன ரீசன்? இல்ல, ஆமா, இது 2 வயசுங்கிறப்போ கொஞ்சம் கேப் ஆயிடும். ஸோ வருஷம் நடத்தினோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா 2 வருஷங்கிறப்போ 24 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப் ஆயிடும். எல்லாருக்கூடயும் வந்து ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஸோ எவ்ரி இயர் வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கான முயற்சிகளை வர பிரசன்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும். சாந்தா கிருஷ்ணன் பண்ணா நல்லா இருக்கும். Thank you sir, thank you for coming. Thank you.